ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்ரிப்ல நம்ம பிளாக் கிங்க்கு செக்மேட் பண்ணோம். 2 மூளை. வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா கண்டுபிடிச்சி ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒயிட் ட்ரிப்ல இப்போ ஒயிட் குயின் டைரெக்டாக கொண்டு போயிட்டு நம்ம G8 வைக்கலாம். அது கிங்கால் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. கிங் சப்போர்ட்டில் இருக்குது. ஆனால் அது ஒரு பிரச்சனை இருக்குது. என்னது, நைட்டு அந்த G8 ஸ்கொயரை பார்த்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம குயின் எடுத்துகிட்டு போய் வச்சா நைட்டை வச்சு வெட்டிடுவாங்க. இட்ஸ் நாட் அ செக்மேட். இந்த இடத்துல பொசிஷன் அப்படியே கன்வெர்ட் ஆகிடுது. பிளாக்குக்கு பொசிஷன் பெட்டராக போயிடுது. சரி, அப்படி இல்லை, நம்ம கிங்கால் ஆல்ரெடி எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. கிங்கு எங்கேயுமே போகாது. ஸோ நம்ம நைட்டை வச்சு நைட் G6 வச்சு செக் வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சாலும் அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னது, கரெக்டாக இங்கே பான் இருக்குது, பான் விட்டுடும். ஸோ இது ரெண்டுமே வேலைக்காகாது. ஸோ இந்த மாதிரி மேட் இன் 2, மேட் இன் 1 இதெல்லாம் வந்து ஃபோர்ஸ்ட் மூவ்ஸாக இருந்துச்சுன்னா, அதாவது ஃபோர்ஸ்ட் மூவ்னா நம்ம ஒரு மூவ் வச்சோம்னா நம்ம அவங்கள வந்து இப்போ அட்டாக் பண்ணுவோம், அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற மூவ்ஸ்லாம் ஃபோர்ஸ்ட் மூவ். ஓகேவா? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி ஃபோர்ஸ்ட் மூவ் வைக்க போகிறது கிடையாது. நம்ம ஒரு பாசிவ் மூவ் வைக்க போகிறோம். பாசிவ் மூவ் அதை வந்து நம்ம அவங்கள வந்து தப்பான மூவ் விளையாட வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மூவ் என்னன்னா குயின் டு H3. இது ஜுக்ஸுவாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பொசிஷன், இந்த பொசிஷனில் அவங்க எந்த மூவ் விளையாடுறாங்கனாலுமே அடுத்த மூவ் நம்ம செக்மேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அவங்க பிளாக் என்ன மூவ் விளையாடுவாங்க, பிளாக்குக்கு இருக்க பாசிபிள் மூவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிங் அவங்களால நகர்த்த முடியாது. அதே மாதிரி H7 இருக்க பானையும் அவங்களால நகர்த்த முடியாது. அவங்களால நகர்த்த முடிஞ்ச 2 பீஸு G7 இருக்க பானும் H6 இருக்க இந்த நைட்டும் தான். ஸோ நைட் எங்கே போகலாம்? நைட்டுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நைட்டு இந்த 4 ஸ்கொயரில் எங்கே வேணாலும் போகலாம் இல்லையா? இந்த 4 ஸ்கொயரில் எங்கே வேணாலும் இந்த நைட் போகலாம். இந்த நைட் எங்கே மூவ் பண்ணாலுமே சரி, இந்த 4 ஸ்கொயரில் எங்கே நைட் மூவ் பண்ணாலுமே சரி, நமக்கு இருக்க ஒரு செக்மேட் மூவ் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? நைட் டு G6. ஸோ அந்த நைட் எங்கே போனாலுமே நமக்கு இருக்க செக்மேட் மூவ் நைட் G6. இந்த இடத்துல இந்த பான் வெட்டாதானா? அஃப்கோர்ஸ் வெட்டாது. ஏன்னா குயின் இதை பார்த்துட்டு இருக்கு. கிங்க இந்த பான் நகர்ந்துச்சுன்னா குயினுக்கு செக் பின்னு, அந்த பான் அப்சல்யூட் பின். அதனால் அதை பண்ண முடியாது. ஸோ இந்த நைட்டு இப்போ நம்ம குயின் டு H3க்கு இந்த நைட் இந்த 4 ஸ்கொயரில் எங்கே போனாலுமே நம்ம நைட் G6 செக்மேட். ஓகே, ஸோ அதை நம்ம பண்ணல. அவங்க வேற என்ன பண்ணலாம்? இந்த பானை மூவ் பண்ணலாம். பானை எங்கே மூவ் பண்ணலாம்? பானை G6 மூவ் பண்ணலாம், இல்லது பானை G5 மூவ் பண்ணலாம். பான் G6 ஆர் G5 இந்த 2 மூவுக்குமே ஒரு செக்மேட் மூவ் இருக்குது. என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். அஃப்கோர்ஸ் இந்த ஒரே டயகனலை க்ளோஸ் பண்ணோம். குயின் டு C3 செக்மேட்.